திருச்சிற்றம்பலம். சிவசிவ சிவனேச்சர்களே, கடந்த பதிவில் அற்புத திருவந்தாதியின் பாடல் 77 திருக்கூத்தின் பெருமையை நமக்கு உணர்த்திய காரைக்கால் அம்மையார் இன்று நாம் சிந்திக்க உள்ள அற்புத திருவந்தாதியின் பாடல் 78 நமக்கு ஒரு அற்புதமான யோசனையை சொல்கிறார். இறைவனை பணிந்து பன்னாள் இறந்து கேட்டால் அவன் நம்மேல் இறக்கப்பட்டு எல்லா நலங்களும் தருவான் என நமக்கு ஒரு அருமையான யோசனையை சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட பாடலை கேட்போமா? பாடல் 78. அரங்கமா பேய்காட்டில் ஆடுவான், வாளாய் இறங்குமோ எவ்வுயிருக்கும், ஏழாய் இறங்குமேல் என்னாக வையான், தான் எவ்வுலகம் ஈந்தளியான், பன்னாள் இறந்தார் பணிந்து. இப்போ உலகியலிலே நமக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த தேவை நிறைவேற வேண்டுமென்றால் யாரோ ஒரு மிஸ்டர் எக்ஸை பணிந்து புகழ்ந்து கொஞ்சம் நல்லா தனிவாக பவ்யமாக பேசி ப்ளீஸ் எனக்கு இந்த பொருளை தந்து உதவ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டால் அவர்கள் நமக்கு வேண்டியதை தந்து உதவலாம். ஆனால் பொருள் இருந்தாலும் உதவும் மனமில்லை என்றால் என்ன சொல்லுவார்? சாரிங்க, இது நம்மால் ஆகாது என்று சொல்லிவிடுவார்கள் சிலர். இன்னும் சிலர்கிட்ட பார்த்தீங்கன்னா உதவும் மனம் இருக்கும், ஆனால் பொருள் இராது. அவரால் நமக்கு ஒரு பயனும் இல்லை, நமக்கு தேவை நிறைவேறாது இல்லையா? அதனால் இப்படி இந்த உலகில் உள்ள எல்லோருமே ஏதோ ஒரு வகையிலே குறைபாடு உடையவர்கள்தான். இந்திரன், பிரம்மன் முதலான தேவர்களும் குறைபாடு உடையவரே. ஆனால் இறைவன் ஒருவன் மட்டுமே மாணிக்கவாசக பெருமான் சொன்னது போல குறைவிலா நிறைவே கோதிலா அமுது அவன், ரீரிலா கொழுஞ்சுடர் கொன்று. அவன் திருவுள்ளம் இறங்கினால் எதை கேட்டாலும் தர வல்லவன். அப்பர் பெருமான் சொல்லுவாரே, வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாய். வேண்ட முழுதும் தரும் வல்லன்மை உடையவன் அவன். எல்லா வகை இன்பங்களிலும் உயர்ந்ததான முக்தி இன்பத்தையும் தரவல்லவன் அவன் ஒருவனே. இப்படிப்பட்ட பெருமானுக்கு கோயில் சுடுகாடு என்கிறார். அதாவது அவனுடைய இருப்பிடம் சுடுகாடு என்று சொல்கிறார் மணிவாசக பெருமான் திருச்சாளலிலே. மக்கள் எல்லாரும் கோயிலுக்கு அவனை நினைந்து வழிபடப் போகிறார்களோ இல்லையோ, ஒரு காலகட்டத்தில் இந்த கோயிலாகிய அவன் உறையும் சுடுகாட்டுக்கு இறப்பின் பின் வரத்தான் வேண்டும். அந்த மயானத்தில் இறைவன் ஆடுகிறான். தனக்கு நடனசாலையாக பேய்கள் திரியும் சுடுகாட்டை ஆடும் அரங்கமாக கொண்டுள்ளான். மக்கள் பிறந்து இறந்து பின் உறுதியாக வந்து சேரும் சுடுகாட்டில் அவன் ஒருவனே என்றும் அழியாத பெருமானாக விளங்குகிறான். பேயோடு ஆடும் இவன் நமக்கு என்ன தரப்போகிறான் என நாம் எண்ணக்கூடாது. நிலையாமையை நினைப்பூட்டும் புனிதமான இடம்தான் மயானம். இந்த கருத்தை தான் காரைக்கால் அம்மையார் தம் நெஞ்சை பார்த்து இந்த பாட்டிலே சொல்கிறார். ஏழாய் என தனது நெஞ்சை விழிக்கிறார். எதில் ஏழ்மையா? அறிவிலே ஏழ்மை. ஆக அறிவிலே ஏழ்மையா இருக்கும் என் மனமே கேளு, இறைவன் அரங்கமாக பெய்காட்டிலே ஆடுவான்தான். அவன் திருவுளத்திலே இரக்கம் உண்டானால் நமக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனால் ஏதும் செய்யாமல் இறைவன் நினைப்பே இன்றி உலகியலிலே ஈடுபட்டு உழலும் நம்மிடம் அவன் இரக்கம் கொள்ளுவானா? கொள்ள மாட்டான். அப்பர் பெருமான் 6ஆம் திருமுறையிலே சொல்லுவார் ஒரு பாடலில், அடியேன் அவன் திருநாமமாகிய பவன் என்பதை உறுதியாக பற்றி கொண்டு அவன் திருநாமத்தை சொல்லியவாறே பன்னாட்களும் திருக்கோயில்களிலே திரிந்ததால் கருணை கடலாகிய பெருமான் என் எதிரே தோன்றி அருளுவான். இப்படி இறைவன் திருநாமத்தை பிதற்றுவது, அவன் அருள் புரியாதிருக்க மாட்டான் என நம்புவது, இறைவன் நாமத்தை சொல்ல சொல்ல கண்ணில் நீர்வழிய பேச்சு குளற வாயால் இறைவனை வாழ்த்தி மனத்தால் அவன் புகழையெல்லாம் நினைந்து உடலால் அவனை பணிந்து வணங்கினால் நமக்கு வேண்டியதை நல்காது ஒழியான் என்ற மணிவாசக பெருமானின் வாக்கு கோயில் மூத்த திருப்பதிகத்தின் வழியாக நாம் அறிய முடியும். அவர் என்ன சொல்கிறாரு? நல்காதொழியான் நமக்கென்றும் நாமம் பிதற்றி நயன நீர் மல்கா வாழ்த்தாய் வாய்குளரா வணங்கா மனத்தால் நினைந்துருகி பல்கால் உன்னை பாவித்து பரவி பொன்னம் பலமென்றே ஒல்கா நிற்கும் உயிருக்கு இறங்கி அருளாய் எனையுடையானே. காரைக்கால் அம்மையார் இதைத்தான் சொல்கிறார். வாளா இறங்குமோ எவ்வுயிருக்கும்,
எத்தனை சிறப்புடைய உயிராக இருந்தாலும், உதாரணமாக அயன், திருமால், தேவர் முதலியோர் எல்லோரும் அவங்களுமே அவனை பன்னாள் பணிந்து இருந்தே தத்தம் பதவிகளை பெற்றார்கள். அப்படி பன்னாள் பணிந்ததால் எத்தகைய சிறப்பைத்தான் தரமாட்டான்? இதற்கு மாலயன் முதலானோரை சான்று. எத்தகைய சிறப்பையும் எய்தச் செய்வதுடன் எந்த உலகத்தையும் ஈந்தளிப்பான். எனவே காரைக்கால் அம்மையார் என நமக்கு உணர்த்துகிறார், சிவன் வாளா இறங்கான் என்கிறார். ஆகவே நம்மிடம் அவனுக்கு இரக்கம் ஏற்படும் வகையிலே நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவனை சரணடைந்து எனக்கு அருள் செய்ய வேண்டும் என பணிந்து இறக்க வேண்டும். ஒரு முறை விண்ணப்பித்தால் போதாது, பலமுறை அடுத்தடுத்து பணிந்து இறங்க வேண்டும். அப்போதுதான் நம் உண்மையான அன்பு அவனுக்கு புலப்படும். பணம் படைத்தவனிடம் வறியவன் எத்தனை முறை சென்று எப்படியெல்லாம் பணிந்து கெஞ்சி வேண்டுவான் என்பதை கொஞ்சம் நினைத்து பாருங்களேன், உங்களுக்கு இது புரியும். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர் கல்லால் நலமிலன் நாள்தொறும் நல்குவான் நலன். ஆனால் பன்னாள் பணிந்து இறந்தால் இறங்குவான் என்று என்கிறார். அருணகிரிநாதர் அந்தாதியிலே குகை நமச்சிவாயர் பாடுவார், சும்மோ கிடைக்குமோ சோனாசலன் பாதம் அம்மாள் விரிஞ்சன் அருகிலார் நம்மால் இருந்து கதை சொன்னை கால் என்னாகும் நெஞ்சே பொருந்த நினையாத போது. நம்முடைய சிவஞான போதம் என்ற நூலிலேயும் நம்முடைய மெய்கண்ட நாயனார் அருமையாக சொல்லியிருப்பார், சார்ந்தாரை காத்தல் தலைவர் கடனாதல் சார்ந்தாரை காத்தும் சலமிலனாயிருப்பான் என்று. ஆக இறைவனிடம் நமக்கு என்ன கிடைக்கணும்னாலும் அவனை பணிந்து அவனை நினைக்க வேண்டும், அவனை சார்ந்து இருக்க வேண்டும், அவனை விட்டு விட்டு தூரமாக போய் இருக்கக்கூடாது. இப்படி பலகாலம் பணிந்து இறந்தால் இறைவன் திருவுள்ளம் நெகிழ்வான், இறங்குவான். அப்படி காரைக்கால் அம்மையார் சொல்வது போல பன்னாள் இறந்து பணிந்தால் நமக்கு கிடைக்கும் நன்மைகளுக்கு அளவே இல்லை. அவன் நம்மை மிக உயர்ந்த இந்திரன் பதவி, திருமால் பதவி, பிரம்ம பதவி ஆகியவற்றிலே வைப்பான். எப்பதவியில்தான் அவனால் வைக்க முடியாது. குடங்கை நீரும் பச்சிலையும் இடுவார்க்கமையா குஞ்சரமும் படங்கள் பாயும் பூவனையும் தருவாய் மதுரை பரமேட்டி. இந்த இசைவாது வென்ற படலத்திலே திருவிளையாடற் புராணத்திலே வரும் இப்பாடலில் அங்கை அளவான நீரையும் பூ கூட இல்லை, பச்சலை கூட போதும், அதை இட்டு வழிபடுவோருக்கு இந்திர பதவியும் மால் பதவியும் பிரம்ம பதவியும் தருவான் என்று சொல்கிறார். மதுரை சொக்கேச சருவார் என்று சொல்கிறார். தன்னை அன்போடு அபிடேகம் செய்து அரிசித்து வழிபடுபவர்களுக்கு பிரம்ம பதவியும் தருவானாம். இதையே காரைக்கால் அம்மையார் இறங்குமேல் என்னாக வையாதான் எவ்வுலகம் ஈந்து அழியான் என்கிறார். ஈவது மட்டுமல்ல, அப்படி ஈந்த பதவியில் எந்த பகையும் வராமல் நம்மை பாதுகாத்து தருவான். நாம் தான் உயர் பதவி அவனுக்கு தந்து விட்டோமே, இனி இந்த ஆன்மா சுகமாக இருக்கட்டும் என்று சும்மா இருந்து விட மாட்டான். அப்பதவியில் இடையூறு சிறிதும் வாராமல் நம்மை காத்து நிற்பான். நமக்கு வேண்டிய உலகத்தை ஈந்து பிறகு அதை பாதுகாக்கவும் செய்வான். எனவே இறைவன் உள்ளத்தில் நம்மீது இரக்கம் சுரக்கும்படி நாம் பன்னாள் பணிந்து இறக்க வேண்டும். எந்த முயற்சியும் செய்யாது உலக சிற்றின்பத்திலேயே மூழ்கி கிடந்தால் நமக்கு சும்மா இறங்க மாட்டான் அவன். எனவே காரைக்கால் அம்மையார் நமக்கு சொல்லும் அட்வைஸ் இதுதாங்க. இறைவனை பன்னாள் பணிந்தால் இறங்குவான். பல்லுழிக்காலம் பயின்று அரணை அர்ச்சிக்கின் நல்லறிவு சற்றே நகும் என்பர் அருளாளர்கள். இறைவன் இடையறாது பணிந்து வழிபட்டு எல்லா வகையான பதவிகளும் கிடைக்கும் என்கிறார் காரைக்கால் அம்மையார். இதை நாமும் கடைப்பிடிப்போமா? திருச்சிற்றம்பலம்.